பரணி நட்சத்திரம் சுக்கிரனினுடைய நட்சத்திரம். அழகும் கம்பீரமும் இணைந்து இருக்கிறவங்க. பொதுவா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பரணி அப்படின்னாலே தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு வேறு விளக்கங்கள் நிறைய இருக்கு. மற்றவர்களுடைய மனதை ஆளுகின்ற திறன் கொண்டவங்க. பரணி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த வம்சாவளியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனக்கு கீழ் பணியாட்களை அமர்த்தி ஒரு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, முதலாளித்துவத்தை விரும்பக்கூடியவர்கள், தலைமை பதவியை விரும்பக்கூடியவர்கள் இதுல இருப்பாங்க. நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது இவங்க கொஞ்சம் அந்த குண இயல்புகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் தேர்ந்தெடுத்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சின்சியரா இருப்பாங்க. அதே போல திருமண காரியங்கள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப திருமணத்துக்கு வரன் பாக்குறாங்க, ஒரு வரன் வர்ற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி இருந்தா வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. இன்னைக்கு என்ன நட்சத்திரம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பரணி நட்சத்திரம் பார்க்க போறோம். பரணி நட்சத்திரம் சுக்கிரனினுடைய நட்சத்திரம். இது நட்சத்திர வரிசைகள்ல இரண்டாவது நட்சத்திரம். மேஷ ராசியில் இந்த நட்சத்திரம் இரண்டாவதாக வரும். இப்போ இந்த நட்சத்திரத்துக்கு தமிழ்ல அடுப்பு அப்படிங்கிற பேர் இருக்கு. இந்த நட்சத்திரத்திற்கான விலங்கு பார்த்தீங்கன்னா ஆண் யானை, அதிதேவதை துர்க்கை, மரம் நெல்லி மரம், பறவை காகம், மலர் வெண் தாமரைப்பூ. இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய பொதுவான குண இயல்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, அழகும் கம்பீரமும் இணைந்து இருக்கிறவங்க. பொதுவா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், பரணி அப்படின்னாலே தரணி ஆளும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு வேறு விளக்கங்கள் நிறைய இருக்கு. ஆனால் இவர்கள் மற்றவர்களுடைய மனதை ஆளுகின்ற திறன் கொண்டவங்க. அவ்வளவு ஒரு வசீகரமான தோற்றமும், இவங்களுடைய அந்த கம்பீரம், நகைச்சுவையான பேச்சும் மற்றவர்களை இவர்கள் பால் ஈர்த்து கொண்டு வரும். பொதுவாக இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களையும் ரசித்து வாழணுங்கிற எண்ணம் இருக்குங்க. சமுதாயத்தில் அந்தஸ்தா கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழணும், எதிலும் முதன்மையாக இருக்கணும், நகைச்சுவை உணர்வு, இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கும். ரசனையானவர்கள், காதல் உள்ளம் கொண்டவர்கள், இது எல்லாமே இவங்களுடைய குண இயல்புகள் தான். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அதை ரொம்ப நேர்த்தியா ரசித்து அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்தும் கொடுத்து விடக்கூடிய வல்லமை இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கிட்ட இருக்கு. சரி, இப்போ பரணி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால் அந்த வம்சாவளியில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய வம்சாவளியில் இரு திருமணம் செய்தவர்கள் உண்டு, காதல் திருமணம் செய்தவர்கள் உண்டு, தூரதேச பயணம் சென்றவர்கள் உண்டு. அதாவது வருமானத்திற்காக தூரதேசம் போய் வாழ்ந்தவங்க அப்படிங்கிறதும் இவங்களுடைய வம்சாவளியில இருப்பாங்க. அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா, எதிர்பால் இனத்தவர்களால் தேவையில்லாத அவச்சொல்லையும் பழிச்சொல்லையும் சந்தித்தவர்களும் இவர்களுடைய வம்சாவளியில் உண்டு. திருமணத்திற்கு பின் காதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகளை சந்திச்சவங்களும் இவங்க வம்சத்துல இருப்பாங்க. சரிங்க, இப்போ பரணி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள்ல பிறந்தவர்களுடைய குண இயல்புகள் அப்படி. முதல்ல பரணி நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம். இந்த முதல் பாதத்துல பிறந்தவங்க எதிலும் முதன்மையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஒரு வசதியான வாழ்க்கையிலும் பற்று கொண்டவர்களாகவும், அதிகாரம், தனக்கு கீழ் பணியாட்களை அமர்த்தி ஒரு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, முதலாளித்துவத்தை விரும்பக்கூடியவர்கள், தலைமை பதவியை விரும்பக்கூடியவர்கள் இதுல இருப்பாங்க. அதே சமயத்தில் வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்ற எண்ணமும், அதை அடைவதற்காக கடினமான உழைப்பும் இவங்களிடம் இருக்கும். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா உடைகளில் நேர்த்தி இருக்கும்.
வசீகரிக்கின்ற அழகு, கம்பீரம், மிடுக்கு, இது எல்லாமே மற்றவர்கள் இவர்கள் பக்கம் ஈர்த்து வரக்கூடிய தன்மையில் இருக்குங்க. இதான் பரணி நட்சத்திரத்தின் முதல் பாதம். இரண்டாவது பாதத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க, வேலை நேர்த்தி விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களிடமும் அதே அளவு வேலையில் பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னும் இவங்க நினைப்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இவங்க யாராவது ஒருத்தங்க மேலே அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னுங்க, இல்லை யாராவது ஒருத்தங்க வந்து இவங்க கிட்ட வந்து ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க, ஒரு வழியை கேட்குறாங்க, தீர்வு கேட்குறாங்க அப்படின்னா, இவங்க ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஆனால் அப்போ இவங்க செய்கிற தவறுகள் இருக்கும் இல்லையா, அந்த தவறுகளை சுட்டி காமிச்சு, இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வந்தது, அதனால இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி செய்யாதீங்க, அதுக்கு பதிலாக இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் கேட்டு செய்வாங்க. ஆனால் வெளியில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் தெரியுங்களா, இவங்க தான் அப்படிங்கிற கர்வத்தோடு இருக்கிறாங்க, இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுகிறாங்க, சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணி பேசுகிறாங்க, குறை சொல்கிறாங்க, குத்தி காமிக்கிறாங்க, இப்படி தாங்க மற்றவங்க பேசுவாங்க. அப்போது நல்லதையே சொன்னாலும் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளையும் அவச்சொற்களையும் சந்திக்க வேண்டிய நிலை இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. அப்போ இவர்களுடைய வாக்கால் இவர்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை இருக்கு. இவங்க பசுன்னு சொல்லியிருப்பாங்க, வெளியில மாடுன்னு சொன்னாங்கன்னு ஸ்ப்ரெட் ஆயிடும். அப்ப அதுல ஒரு பிரச்சனை வருங்களா. அதனால இவங்க என்ன செய்யணும்னா, எப்பொழுதும் மற்றவர்களிடம் நிறை கண்டால் இவங்களுக்கு வெற்றி, பிறருடைய குறைகளை சொன்னால் இவங்களுக்கு தோல்வியும் பிரச்சனைகளும் வரும். அப்போ அது தெரிஞ்சு இவங்க நடந்துக்கணும். தன்னுடைய பேசுகின்ற விதத்தை மட்டும் இவங்க கவனித்து பேசணும். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், இதை தெரிஞ்சு பேசணுங்க. இல்லை அப்படின்னா நல்லதே செய்தாலும் கெட்ட பேர் தான் வரும். அடுத்ததான் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய 3ஆவது பாதத்தில் பிறந்தவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் நேர்த்தியாக பண்ணணும்னு நினைப்பாங்க, கலைகளில் ரசனை உடையவர்களாக இருப்பாங்க, நுண்கலைகளில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற திறன் இவர்களிடம் நிறையவே உண்டு. இவங்களுக்கும் கோபம் இருந்தாலும் பிடிவாத குணம் இருந்தாலும் அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுத்து போகின்ற தன்மையும் இடம் பொருள் பார்த்து நடந்து கொள்ளுகின்ற தன்மையும் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே சமயத்தில் நல்ல டெக்னிக்கல் நாலேஜ் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குங்க. எந்த ஒரு துறை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை வெகு எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய திறனும் இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கிட்ட இருக்கு. இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இவங்களுக்கு நிறைய இருப்பாங்க. இவங்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நண்பர்களுக்கு இனிமையானவர்களாக, நண்பர்களால் விரும்பப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் எதிர்பால் இனத்தவர்களிடம் இவங்க கவனமாக இருக்கணும், இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளையும் இங்கே சந்திக்க வேண்டிய சூழல் வந்துடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உடைகளில் நேர்த்தி இருக்கும், கேஷுவல் ட்ரெஸ்ஸு கூட இவங்களுக்கு அழகாக இருக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தின் 4ஆவது பாதத்தில் பிறந்தவங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தன் விஷயங்களை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கவனிப்பாங்க. இவங்களும் கடினமான உழைப்பாளிகள் தான். ஆனால் அந்த உழைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி பட்டவர்த்தனமாக வெளியில் தெரியாதுங்க. கடின உழைப்பு கூட கொஞ்சம் அலட்டல் இல்லாமல் அப்படி கேஷுவலாக அந்த ஒர்க்கை வந்து பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானத்தின் மேல் ஒரு பற்று இருக்கும், ஒரு வெளியில் எல்லா பக்கம் போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த 4 பாதங்களிலும் கொஞ்சம் அமைதியான ஸ்வபாவம், தனிமையை விரும்பக்கூடியவங்க அப்படிங்கிறது இவங்களாக இருப்பாங்க. யாரிடமும் தன்னுடைய மன உணர்வுகளை அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க பகிர்ந்துக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக பழகினாலும் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது இவங்க வந்து கொஞ்சம் அந்த குண இயல்புகள் எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு நண்பர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் தேர்ந்தெடுத்தால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சின்சியராக இருப்பாங்க. இவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
ரகசியமாக இருப்பாங்க, யாருக்கிட்டையும் ஓப்பனாக இருக்க மாட்டாங்க. இன்னொன்று அது இவங்களுக்கு கொஞ்சம் நல்லதும் கூட. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வருமானங்கள், இவங்களுடைய வருமானத்தை பற்றின விஷயமாகட்டும், குடும்ப விஷயமாகட்டும், இவங்க வெளியில் சொன்னாங்கன்னா அதுதாங்க இவங்களுக்கு பிரச்சனையாகும். அது மறைமுகமாக இவங்களுக்கு தடைகளையும் கொடுத்துரும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்களை வெளிச்சொல்லக்கூடாது. அதே போல் திருமண காரியங்களெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்குறாங்க, ஒரு வரன் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் சம்மந்தப்பட்டவங்களை தவிர மற்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு, முன்னாடியே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி இந்த மாதிரி முடிகிற மாதிரி இருக்குது, முடிஞ்சிரும் போல இருக்குது, அதெல்லாம் கட்டாயம் அந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றி ரொம்ப பேசுறது, ரொம்ப பெருமையாக பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்களை கட்டாயம் தவிர்க்கணும். சம்மந்தப்பட்டவங்க கிட்ட மட்டும்தான் சொல்லணும், மற்றவங்க கிட்ட எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸோ இதுதான் பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே பொதுவான குண இயல்புகள் இருந்தாலும் 4 பாதங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான குண இயல்புகள் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? சரி, இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா துர்க்கை வழிபாடு பண்ணலாம். அதுலேயும் விஷ்ணு துர்க்கை வழிபாடு பண்ணுறது என்ன. அதுக்கப்புறமா இந்த வெண் தாமரை மலர், துர்க்கைக்கு வந்து வெண் தாமரை மலர் சார்த்தி வழிபடுறது, வீரலட்சுமி வழிபாடு பண்ணுறது, இதெல்லாம் இவங்க செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை தொடர்ந்து மற்றவர்களுக்காக இவங்க தானம் கொடுத்துட்டு வரணும். அதில் இவங்க உணவு வாங்கி கொடுக்கலாம், கல்விக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஏதாவது ஒன்று தன்னால் முடிந்த ஒன்றை ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய வருமான தொகையில் ஒரு பகுதியை, இப்போ மொத்த வருமானத்தில் ஒரு 5% இந்த தானத்துக்குன்னு மாதம் மாதம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை இவங்க தானம் கொடுத்து கொண்டு வர 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 இவர்களுடைய பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்ந்து கொண்டே வரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தாராளமாக இந்த பரிகாரங்கள் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு வரும்போது இவங்க வந்து திருவண்ணாமலை போயிட்டு வர்றது, பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை போகிறது. ஆக்சுவலாக வந்து பரணி நட்சத்திரத்துக்கு திருவண்ணாமலையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க, பரணி நட்சத்திரத்துக்கு பௌர்ணமி அப்படிங்கிற நாட்களில் திருவண்ணாமலை போயிட்டு வர்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும். இல்லை அந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனினுடைய நட்சத்திரங்கள் சேம் இதே பரணி தான். பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்கள் வருகின்ற நாட்களில் கூட இவங்க வந்துட்டு திருவண்ணாமலை போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணிட்டு வர்றது, இது இவங்களுக்கு வாக்கு சுத்தத்தையும் வாக்கால் வளர்ச்சியையும் வருமானத்தில் உயர்வையும் குடும்பத்தில் சுப சம்பவங்களையும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் இவங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.